அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு காளியம்மாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகவே கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்காங்க. இது குறித்த முழுமையான டீடைல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சென்ற ஆண்டு நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணதற்கு முதல் முக்கிய காரணமே திமுக குண்டர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை தாக்குனதும், அதற்கு பிறகு காளியம்மாளுடைய பொதுக்கூட்டத்தின் போது மேடையில மது பாட்டில வீசி எறிந்ததும் இது ஒரு பெரிய விஷயமாக மாறி இறுதி கட்டமாக சீமான் வர இருந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நேரடியாக கல்லு மது பாட்டில் இது எல்லாத்தையுமே வீசி எறிஞ்சு ஒரு பெரிய தாக்குதலை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நடத்தியிருந்தாங்க. இதனால இந்த ஒரு தேர்தல் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழ் கட்சி நிக்கிறாங்க அப்படின்னாலே திமுக கட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. தற்போது கூட இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அபிநயாக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் அந்த பகுதி காவலர்களும், அதற்கு பிறகு திமுகவுடைய நிர்வாகிகளும் பாஜகவுடைய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதியில் எங்களுடைய ஆளுமை இருக்கு, அதனால நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு, நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ற வேலையில நீங்க வந்துடவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான அபிநயாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஒரு பெரிய சிக்கல்ல தான் அபிநயா இருக்காங்க அப்படின்றத சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சீமானவர்களும் பாத்தீங்கன்னா அபிநயாக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சீமானுக்கு பாதுகாப்புக்காக இருந்த பறக்கும் படையை பார்த்தீங்கன்னா தற்போது அபிநயாக்காக விக்கிரவாண்டிக்கு சீமான் அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரியே இந்த விக்கிரவாண்டி தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க வேலையில் காளியம்மாளுக்கு திடீரென ஒரு தடையை போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் இவங்களை பார்த்து தான் திமுகவுடைய நிர்வாகிகள் கடுப்பாகி கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னும், காளியம்மாள் பேசக்கூடிய பேச்சு அவங்கள ரொம்பவே வன்முறைக்கு தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இதனால இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அபிநயாக்கு ஆதரவு கொடுக்கும் வண்ணம் காளியம்மாள் வந்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு தடையை கொடுத்திருக்காங்க. இந்த தடை பாத்தீங்கன்னா அபிஷியலாக இன்னும் எந்த ஒரு பக்கத்திலையும் வரல அப்படின்னாலும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மிக முக்கியமான நபர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இந்த ஒரு தகவல் அளிச்சிருக்காங்க. இன்று மாலைக்குள்ள இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அபிஷியலாக வெளியிட போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை காளியம்மாளுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி தடையை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சீமானவர்கள் சொல்லிய மாதிரி என்னை விட தற்போது காளியம்மாளை பார்த்து தான் திமுக கட்சியும் பாஜக கட்சியும் பயப்படுறாங்க அப்படின்றது உறுதியாகிடும் அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருது. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.